சார் இப்போ ரீசெண்டாக விஜய் அவர்கள் மீது பல விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு சார். இந்த விமர்சனம்லாம் தேர்தலில் வந்து அவர்களை பாதிப்புக்கு உள்ளாக்குமா? இப்போ சட்டம் ஒழுங்கு பற்றி நம்ம விவாதிக்கணுமா, இல்லை யார் கூட போயிட்டுருக்காங்க கல்யாணத்துக்கு ரிசப்ஷனுக்கு பற்றி விவாதிக்கணுமா? போதைப் பொருட்கள் புழக்கம் அதிகமாகிடுச்சு. கஞ்சாலாம் ஸ்கூல் வரைக்கும் விற்கிறாங்களாம். என்ன ஆக போகுது இந்த தமிழ்நாடு? இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலான்னா மேரேஜ் ரிசப்ஷன் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஒரே காரில் வந்தார்களா, ஒரே காரில் திரும்பினார்களா? நான் என்ன தமிழ்நாடு பாலிடிக்ஸ் கட்டர் பாலிடிக்ஸ் ஆகிட்டு இருக்கு. எதை நம்ம பேசணுமோ, மக்கள் எதை விவாதிக்கணுமோ அதை அப்படி திரை போட்டு மறைச்சிட்டு வேற அது தேவையில்லைன்னு கூட நான் சொல்ல. அனாவசியமான விஷயங்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ ரீசெண்டாக விஜய் அவர்கள் மீது பல விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு சார். இந்த விமர்சனம்லாம் தேர்தலில் வந்து அவர்களை பாதிப்புக்கு உள்ளாக்குமா? அதை இப்போ நம்ம சொல்ல முடியாதுங்க. ஏன்னா இந்த தேர்தலில் வந்து திமுக ஆட்சியினுடைய பர்ஃபார்மன்ஸ் வர்சஸ் ஃபெயிலியர்ஸ் தான். இதுதான் மக்களால் விவாதிக்கப்படி தவிர மற்ற மேட்டரெல்லாம் எக்ஸ்ட்ரா தான். 2 நாள் பேசுவாங்க, 3 நாள் கவனம் பெறும். ஆனால் மையமாக 2026 மறுபடியும் 5 வருஷம் திமுக ஆட்சியில் இருக்கணுமா, அது இருந்தால் எத்தகைய விளைவுகள் வரும் அப்படின்ற மாதிரி. இது நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்ல. அதாவது ஒரு நபர் ட்விட்டரில் போட்டிருந்தார். அதை தான் வந்து விஜய் கோட் பண்ணார் தஞ்சாவூர் மீட்டிங்கில். அதாவது இவங்க சொல்கிறாங்க இல்லையா, இவங்க உருட்டிகிட்டு இருக்காங்களே திமுக ஆட்கள், ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். அதுவே தப்பு. அப்போ தமிழ்நாடு இஸ் ஈக்குவல் டு திமுகவா? திமுக வெல்லட்டும்னு சொன்னால் ஓகே, அதில் ஒன்றும் நமக்கு அப்ஜெக்ஷன் இல்லை. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும்னா அப்போ விஜய் ஜெயிச்சா தமிழ்நாடு தோத்துற மாதிரியா? இல்லை எடப்பாடி ஜெயிச்சா தமிழ்நாடு தோத்துற மாதிரியா? இல்லை சீமான் ஜெயிச்சிட்டா அப்போ இது எடப்பாடி இதை பேர்னா தமிழ்நாடு தோத்தா மாதிரி ஆகுமா? அப்போ என்ன சொல்ல வராங்க? நாங்கள் தான் தமிழ்நாடுன்னு அரகேட் பண்ணுறாங்களா? இந்த கோஷமே தப்புங்க. இதுக்கு முன்னால் அப்படி தான் 21 ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாருனாங்க. விடியலையும் காணும், ஒரு இழவையும் காணும். நேற்றோ முந்தா நாள் கூட விளிம்பு நிலையில் வாழும் மக்களுக்கு 3000ன்றாரு. எனக்கு உண்மை கஷ்டமாக. 60 வருஷம் நீங்கள் தானேப்பா மாற்றி மாற்றி ஆட்சி பண்ணீங்க. இன்னும் விளிம்பு நிலையில் இருக்காங்க மக்கள். இன்னும் மக்கள் விளிம்பு நிலையில். நீங்கள் இந்த 3000 ரூபாய் கொடுத்துட்டு அதை வேற பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ இது யார் காரணம்? விளிம்பு நிலையில் வச்சிருக்கிற நீங்கள் காரணமா, இல்லை இந்த மக்கள் இதுக்கு காரணமா? அதனால் அவங்க கோஷங்களை உருவாக்குவதில் வல்லவர்கள். உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம், ஏழையின் சிரிப்பில் இறைவனை பார்க்கிறேன், இதெல்லாம் இந்த டயலாக் விட்டு தான் இத்தனை வருஷம் மக்களை தலையில் மிளகா அரைச்சிட்டாங்க. அதுக்கு இந்த ஸ்டாலின் தொடரட்டும்னு இப்போ கொண்டு வராங்க இல்லையா, அதுக்கு தான் இந்த நேயர் ஒருத்தர் ட்விட்டரில் போட்டிருந்த விஜய் கோட் பண்ணார். ரொம்ப கரெக்டாக தான் இருந்தது. ஸ்டாலின் தொடரட்டும், சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கட்டும். இப்போ யோசித்து பாருங்கள், இப்போ விஜய் மேட்ரு பேசுகிறதெல்லாம் பேசலாம். ஆனால் ஒரு பேருன்னா அந்த ஊர் திருநெல்வேலி பக்கத்தில் நாங்குநேரியில் இது 2வது முறை இந்த மாதிரி சம்பவம் நடக்குது. பேரே ஃபேமஸ் ஆகிடுச்சு. இப்போ நாங்குநேரி இஸ் ஃபேமஸ் ஃபார் கேஸ்ட் வயலன்ஸ், அதாவது வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் தலித் பீப்புள், SC ST பீப்புள். ஸோ இப்போ வந்து 9 பேர் கொண்ட மர்ம கும்பல் உள்ளே போதான், டகடான்னு வெட்டு தான் 2 பேர் செத்து போகிறாங்க, பல பேர் படுகாயம். அடுத்த நாள் மானாமதுரையில் சிவகங்கை மாவட்டத்தில். அப்போ சட்டம் ஒழுங்கு பற்றி நம்ம விவாதிக்கணுமா, இல்லை யார் கூட போயிட்டுருக்காங்க கல்யாணத்துக்கு ரிசப்ஷனுக்கு பற்றி விவாதிக்கணுமா? நீங்கள் சொல்லுங்கள். எது விவாதத்துக்குரிய பொருள், எது தேர்தலில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம்? அதனால் அதாவது டைவர்ட் பண்ண பார்க்குறாங்க. கோர் இஷ்யூஸ் வந்து என்னை பொறுத்தவரை குட் கவர்னன்ஸ், நல்ல ஆட்சி, கரப்ஷன் ஃப்ரீ அட்மினிஸ்ட்ரேஷன், லஞ்ச லாவண்யம் அற்ற நிர்வாகம், சட்டம் ஒழுங்கு நல்ல முறையில் பாதுகாக்கணும், உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாக்கணும். நீங்கள் 8000 கொடுங்க, 10,000 கொடுங்க, 4,000 கொடுங்க, 12,000 கொடுங்க, அதை வாங்கி வச்சிட்டு இருக்கிறவன் படுத்து எழுந்துக்கணும் இல்லை?
9 பேர் வந்து டகார்னு அடிச்சுட்டு போனானா, கொலை பண்ணிட்டு போனானா 9,000 பாக்கெட்டில் தான் இருக்கும், உயிர் இருக்காது. அப்போது சட்டம் ஒழுங்கு என்பது ஒரு ஆட்சிக்கு ரொம்ப அஸ்திவாரம் மாதிரியான விஷயம். மக்களின் பாதுகாப்பு, உயிர், உடைமை. இன்றைக்கி தமிழ்நாட்டில் என்ன நடக்குது? ட்ரெயினில் போயிட்டுருக்கான் ஒரு ஆள் திருத்தணி பக்கம், போதைப் பொருட்கள் புழக்கம் அதிகமாகிடுச்சு. கஞ்சாலாம் ஸ்கூல் வரைக்கும் விற்கிறாங்களாம். என்ன ஆக போகுது இந்த தமிழ்நாடு? இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலான்னா மேரேஜ் ரிசப்ஷன் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஒரே காரில் வந்தார்களா, ஒரே காரில் திரும்பினார்களா? நான் என்ன, தமிழ்நாடு பாலிடிக்ஸ் கட்டர் பாலிடிக்ஸ் ஆகிட்டுருக்கு. எதை நம்ம பேசணுமோ, மக்கள் எதை விவாதிக்கணுமோ அதை அப்படி திரை போட்டு மறைச்சிட்டு வேற அது தேவையில்லைன்னு கூட நான் சொல்ல. அனாவசியமான விஷயங்கள், அது இரு நபர்கள் சம்பந்தப்பட்டது, ஒரு குடும்பம் சம்பந்தப்பட்டது, அவ்வளவுதான். அதுக்கு மேலே இது நாம் பேசுவது நாடு சம்பந்தப்பட்டது, இந்த மாநிலம் சம்பந்தப்பட்டது. இப்போ இதை பேசாத, இதை ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சிரு. அதை பேசி என்னுடைய குறைகள், என்னுடைய குற்றங்கள் தெரியாமல் மறைச்சிக்கிறேன். அப்போ இதை எப்படி நம்ம அனுமதிக்க முடியும்? அதனால் இந்த தேர்தலில் டிபேட் என்னவாக இருக்கணும்னா, திமுக 5 வருஷம் என்ன செஞ்சது, என்ன செய்யாமல் ஏமாற்றியது, எதை செஞ்சிருந்தால் நல்லா இருந்திருக்கும், இதை தான் நம்ம டிபேட் பண்ணோம். இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டின் கடன் 1947லேருந்து எடப்பாடி ஆட்சியை முடிக்கிற வரைக்கும் 4,50 லட்சம் 4,50 லட்சம் கோடி 4,50 லட்சம் கோடி ரைட். இப்போ அது 9,50 லட்சம் 10 லட்சம் கோடியை எட்டிகிட்டு இருக்குதுன்றாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 60 வருஷத்தில் வாங்கின கடனை ஐயா ஸ்டாலின் அவர்கள் 5 வருஷத்துல வாங்கி முடிச்சிருக்காருன்னா இந்த ஆட்சி தொடரணுமா? அவ்வளோ பெரிய திட்டங்கள் என்ன ஆச்சுன்னு மக்கள் கேள்வி கேட்கணும். ஏங்க அதாவது கடன் வாங்கி கல்யாணம் பண்ணக்கூடாதுங்க வீண் ஜம்பத்துக்காக. நான் என்ன சொல்கிறேன்னா, கடன் நீங்கள் வாங்குறீங்கன்னா யாரும் ஃப்ரீயாக எய்டாக கொடுக்கல. நீங்கள் வாங்குகிற கடனுக்கு இப்போதே மாதத்துக்கு 5,000 கோடி வட்டியாக கட்டிகிட்டு இருக்கீங்கன்றாங்க. ஃபிகர் சொல்லுது. வருஷத்துக்கு 60,000 கோடி வந்து வட்டியாக கட்டிகிட்டு இருக்கீங்கன்றாங்க. அப்போ இன்னும் மேலும் மேலும் கடன் வாங்கினீங்கன்னா, இன்னொருத்தர் சொல்கிறாரு உரிமை தொகை நான் வந்தால் 2,000 ஆக்குவேன்றாரு. 10,000 ரூபாய் விலைவாசிக்கு காம்பன்சேஷன் எங்கேருந்து கொடுக்க போகிறீங்க? 2 வழி தான் இருக்குது. ஒன்று கடன் வாங்கணும். கடன் வாங்கினா அதனுடைய எஃபெக்ட்ஸ் இருக்குது. காஸ்கேடிங் எஃபெக்ட்னு வாங்க ஆங்கிலத்தில். தொடர் விளைவுகள். வட்டி கட்டணும், வட்டிக்கு குட்டி போடும், அப்புறம் வட்டி கட்டுறது கடன் வாங்கணும். ஸோ இது இன்னொரு என்ன, வரிகளை ஏற்றலாம். பஸ் கட்டணத்திலிருந்து மின்சார கட்டணம், சொத்து வரி, தண்ணீர் வாட்டர் சார்ஜு, மில்க்கு எல்லாத்தையும் ஏற்றிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ ரெண்டுமே தப்பான விஷயம் இல்லை. இது ஒரு மிஸ்மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ் எக்கனாமி தானே இது. நான் வந்து கடன் வாங்காமல் யாரும் வாழ முடியாது இந்த உலகத்தில். இப்போ நான்லாம் வந்து வீடு கட்டணும்னு நினச்சப்போ என் கையில் கொஞ்சம் தான் இருந்தது. ஹவுஸ் பில்டிங் அட்வான்ஸ்லாம் வாங்கி தான் கட்டணும். ரைட். கடன் வாங்காமல் யாருமே இருக்க மாட்டாங்க. கடன் வாங்குவது தவறுன்னு இல்லை. கேட்டால் மத்திய அரசு வாங்கியிருக்கு, அவன் வாங்கிறதும் தப்புன்னு தான் சொல்கிறேன். நீ 1000 கோடி லட்சம் கோடியில் வாங்கினா அவன் ட்ரில்லியனில் வாங்கிட்டு இருக்கான் மத்திய அரசு. பல மடங்குனா அவங்க வாங்கினா சரி, நீங்கள் வாங்கினா தப்பு அப்படின்லாம் சொல்ல. யாருமே இந்த மாதிரி கடனில் மக்களை அழுத்தக்கூடாது. கடன்பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன்னு கம்பராமாயணத்தில் கம்பர் எழுதியிருப்பார். அப்போ கடன்பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன். ராவணன் கலங்கிட்டானா. அது எப்படியாப்பட்ட கலக்கம்னா, கடன் வாங்கிட்டு உங்க படுற கஷ்டம். இப்போல்லாம் ப்ராக்டிக்கலாக கடன் கொடுத்து வந்தான் கலங்கிட்டு இருக்கிறான் இன்னைக்கு இருக்கிற சமூகத்தில். அதனால் அந்த ஒரு உணர்வே இல்லை. நம்ம இவ்வளோ கடன் வாங்கிட்டோம், உடனே தங்கம் தென்னரசு நிதி அமைச்சர் இல்லைங்க, நமக்கு அலவுடு 23%ங்க, நம்ம 19, 20 இன்னும் 2% வாங்கலாங்க. எப்போ நீ மொத்தமே கூட வாங்கிக்கப்பா, ஆனால் அதுக்கு பணம் எங்கேருந்து கட்ட போகிற? எய்தர் யூ ஹேவ் டு டேக்ஸ் யுவர் பீப்புள் ஆர் ஃபர்தர் லோன், கோ ஃபார் ஃபர்தர் லோன். அதனால் சட்டமன்ற தேர்தலில் விவாதிக்க வேண்டிய விஷயங்களை விவாதிக்காமல் தனிநபர் பிரச்சனைகள், பர்சனல் விஷயங்கள்,
இதெல்லாம் விவாத பொருளாக திமுகவினர் மாற்றுவது இப்போ புரியுதா? புரியுது. இப்போ சட்டம் ஒழுங்கை பற்றி பேசினா ஆணவ கொலைகள் தலித்துக்கு எதிராக நடப்பதில்லை. இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் முதல் மாநிலமாக இருக்கு. நீங்கள் தான் 60 வருஷமாக 2 பேருமே பெரியாரின் சீடர்கள் தானே, சமூக நீதி காவலர்கள் தானே. ஏன் இந்த ஜாதி வன்மத்தை ஜாதியை ஒழிக்க முடியாது உங்களால்? ஐ நெவர் எக்ஸ்பெக்ட் யூ ஹாவ் டு அபாலிஷ் காஸ்ட் சிஸ்டம். அது உங்களால் முடியாது, அது இருக்கட்டும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஜாதியின் பெயரால் பாரபட்சம், ஜாதியின் பெயரால் வன்மம், ஜாதியின் பெயரால் வன்முறை, கொடுமைகள், கொலைகள், இது நடக்கிறத தடுக்க முடியாதா? 60 வருஷம் போதாதா? போதாதுன்னா விட்டு போங்கன்ற யாராவது ஒருத்தர் வந்து பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சொல்கிற ஆள் வந்து நடத்திட்டு போட்டோம். உங்களால் முடியல இல்லை, யூ ஹவ் ஃபெயில்டு, அப்சல்யூட்லி ஃபெயில்டு. இல்லைங்க எங்களுக்கு 50 வருஷம் தேவைங்க அப்படின்னா இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ வாட் இஸ் டு பி டிபேட்டட் ஃபார் தி நெக்ஸ்ட் அசம்பிளி எலெக்ஷன்றதுலேயே எனக்கு கருத்து இருக்குங்க. இந்த பர்சனல் ட்ரைவைவல் இஷ்யூஸு இதை வச்சுட்டு இவங்க டைவர்ஸ் பண்ணிட்டாங்களா, அவங்க இப்படி போயிட்டாங்களா, அப்படிலாம் பர்சனல் இஷ்யூஸை எடுத்துகிட்டு வந்து முதன்மைப்படுத்துவது, அப்போ அரசின் தவறுகள், அரசின் குறைகள், குற்றங்கள், ஊழல்களை மூடி மறைக்க முடியும். இப்போ விஜய் ஒரு விஷயம் பேசினார், எத்தனை பேர் அதை வாங்கிட்டாங்க, உள் வாங்கிட்டாங்கன்னு தெரில. நான் கூட சொன்னேன், இப்போ நான் வந்து கேரளாவுக்கும் பயணம் போவேன், நான் தமிழ்நாட்டிலையும் இருப்பேன் பாதி நாள். என் மனைவி ஊர் அது. அங்கே கேரளாவில் போய் எங்கள் வீட்டு கிணத்துல அப்படி வாளியை போட்டு அப்படியே எடுத்துருவேன். 5 அடியில் தண்ணி வந்துடும். ஆனால் நீங்கள் அங்கே போனீங்கன்னா தமிழ்நாட்டில் பல திருப்பூர், ராமநாதபுரம்லாம் போனீங்கன்னா ஒஸ்ட்டு கேஸ் சொல்கிறேன் நான், 36 அடி 40 அடி போனால் கூட உங்களுக்கு தண்ணி வராது. ஏன் இந்த வாட்டர் டேபிள் இவ்வளோ டிஸ்கிரிமினேட்டாக இருக்குன்னா, கேரளாவில் கனிம வள கொள்ளை, மணல் கொள்ளை, இந்த மலையை ஒழிக்கிறதெல்லாம் கம்மி பண்ணியிருக்காங்க, இல்லை அது அவாய்ட் பண்ணியிருக்காங்க இங்கே இருக்கிற ஆட்சியாளர்கள், அது யாராக இருந்தாலும். ஆனால் தமிழ்நாட்டில் தொடர்ந்து, நான் இன்றைக்கி தான் நடக்குதுன்னு சொல்ல, தொடர்ந்து ஆண்டவர்கள் இதெல்லாம் கண்டுக்காமல் விட்டாங்க, கமிஷன் வாங்கிக்கிட்டாங்க. விளைவு என்னன்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஆற்று மணல்கள் அப்படியே அடிச்சு காலி பண்ணிட்டாங்க. இப்போ செம்மண் அதிகமாக எடுத்ததுக்கு பொன்முடி மேலே கேஸ் போட்டிருக்காங்கல்ல, அது என்றைக்கு ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுதுன்னு தெரில. அப்பாவும் பையனும் உள்ளே போவாங்க. அதாவது ஒருத்தர் தான் மந்திரியாக இருக்கும்போது தன்னுடைய டிபார்ட்மெண்ட்டில் ஒரு டெண்டரை தன் மகனுக்கு கொடுக்கறது, தன் குடும்பத்தினர் கொடுக்கறதுன்றதே அது ஒரு தவறு இல்லையா? அது ஒரு மரபா? அது நியாயமா, நீதியா? இதை விவாதிக்காதீங்க. வேற யாராவது எங்கே போயிட்டுருக்காங்க, இதை விவாதிங்க. இது வந்து தமிழக அரசே, திமுக அரசே வந்து மூடி அவங்க தப்பை வந்து மூடி மறைக்க தானே இந்த டெக்னிக்கல் யூஸ் பண்ணுறாங்க. அப்போலேருந்து இது யூஸ் பண்ணுறாங்க. ஊடகங்கள் வந்துங்க, நான் என்ன நினைக்கிறேன், இப்போ சன் நியூஸு, சன் டிவி, இப்படி பல ஊடகங்கள் இருக்குது. இவங்கெல்லாம் எதை விவாதிக்கணும், எதை விவாத பொருளாக்கணும்? ஒரு அம்மாவுடைய டைவர்ஸ் பெட்டிஷனில் லைனு கார்டு போட்டுக்கிட்டு அதையா, இல்லை ஒருத்தர் யார் கூட ரிசப்ஷன் போனார் வந்தார் அதையா டிஸ்கஷன் பண்ணோம்? ஊடகம் ஆட்சியாளர்களினுடைய குற்றம், குறை, மக்களின் அபிலாசைகள், இதையே நீங்கள் டிஸ்கஸ் பண்ண மாட்டேன்றீங்க. அப்போ உங்கள் நோக்கம் ஆட்சியாளர்கள் மேலே எந்த கவனமும் வந்துடக்கூடாது. லைட்டை இப்படி திருப்பிடாதீங்க, பதிலாக இந்த மாதிரி விஷயங்களில் திருப்பிட்டுறீங்கன்னா இது வந்து திட்டமிட்ட செயல் நான் நினைக்கிறேன். எதை விவாதிக்க வேண்டுமோ மக்கள், எது மக்கள் கவனத்துக்கு வர வேண்டுமோ அதை விவாதிக்காமல் தடுப்பது, அதை மூடி மறைச்சி விட்டுட்டு, எது தேவையில்லாத தனி மனித விஷயங்களோ, பர்சனல் இஷ்யூஸோ அதை பூதாகரமாக்கி கொண்டு வந்து அதை விவாத பொருளாக சென்டர் பாயிண்டாக நிறுத்தி, இவருக்கா உங்கள் ஓட்டு, தன் வீட்டை சரியாக பார்த்து கொள்ளாதவர் நாட்டை பார்ப்பாரா? நீங்கள்லாம் பார்த்ததெல்லாம் நாங்கள் பார்த்தோம்ப்பா, நிறைய பார்த்துட்ருக்குறோம். பல கதைகள் இருக்குது. மனைவி, துணைவி, இணைவி என்று தமிழகத்தில் அறிமுகப்படுத்தின ஆட்கள் இதெல்லாம் பேசலாமா? நாங்கள் பேச விரும்பலை. நாங்கள் ஆட்சியினுடைய ப்ளஸ் மைனஸ் இதை தான் நாங்கள் பேச விரும்புகிறோம். எங்களை பேச வைக்காதீங்கன்ற நான். இந்த பர்சனல் விஷயங்களை பேச ஆரம்பித்தா வேர் இஸ் த எண்ட் டு இட்? அதனால் என்ன ஊடகம் வந்து ரெஸ்பான்சிபிளாக இல்லைங்க. ஊடகத்துக்கு இது வந்து ஏதோ இரஸ்பான்சிபிள்னு சொல்லிடல,
ஊடகத்துக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குது, அஜெண்டா இருக்குது. ஆட்சியாளர்களை பற்றி கேள்வி கேட்டக்கூடாது, ஆட்சியாளர்களுடைய தவறுகள் வெளியே வந்துடக்கூடாது. அப்போ அதுக்கு பதிலாக தேவையில்லாத பாருங்களேன், இந்த ஈவினிங் டிபேட்ஸை பாருங்களேன். புகழேந்தின்னு ஒருத்தர் புரட்சி அதிமுகன்னு ஆரம்பிச்சிருக்காரு, அதனால் யாருக்கு லாபம்னு விவாதம் பண்ணுவாங்க. இது ரொம்ப முக்கியமான தேவையா? இல்லை சசிகலா கட்சி ஆரம்பித்ததால் தென் மாவட்டங்களில் ஓட்டு எப்படி விழும்? ஆனால் கனிம வள கொள்ள வாட்டர் டேபிள் கீழே போயிட்டுருக்கு, திவாலாக போகுது தண்ணி. நாங்கள் நிறைய யாரும் அவ்வளோக்கா டிபேட் பண்ணல, மானா மாதிரியும் பண்ண மாட்டாங்க, அதெல்லாம் கடந்து போயிடுவாங்க, அவ்வளோதான். அது ஒரு நிகழ்வு, அது பிரச்சனை கிடையாது. ஆள்ற அரசுக்கு அது பிரச்சனை இல்லை. அப்போ ஸோ நான் என்ன சொல்கிறேன் தம்பி, தமிழ்நாட்டை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு யார் ஆள வேண்டும் என்பதை தான் மக்கள் விவாதிக்க வேண்டும். விவாதித்து நல்ல தீர்ப்பு எடுக்கணும், நல்ல முடிவு எடுக்கணும். இதில் யார் 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்கன்னு வாங்கிட்டு நம்ம ஓட்டு போட்டோம்னா 5000 ரூபாய் வாங்கினா கூட 5 வருஷத்துக்கு அது மாதத்துக்கு எவ்வளோ வருது கொஞ்சம் பாருங்கள். கூட்டி கழிச்சு பார்த்தா நம்ம புனிதமான ஓட்டை இந்த 1000, 500, 100 ரூபாய் அது வாரத்துக்கு பார்த்தா, ஒரு டெய்லிக்கு பார்த்தா எவ்வளோ சின்ன தொகையாக இருக்கும். அதனால் இது திருந்தணுங்க.